மாலை வணக்கம். இன்று அறிவழகன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அறிவழகன் எல்லாருக்கும் முன்னுரையும் முடிவுரையும் இங்கே நின்று சொல்லிட்டு இருப்பார். இன்னைக்கு அவருக்கு அதே தருணம் ஏற்பட்டு மாற்றம் கொண்டு மாறாதுன்னுவாங்க, அது அவருக்கும் பொருந்தும். ஸோ அறிவழகனை பற்றி சொல்றேன்னா, நான் பார்த்த அறிவழகன் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒரு கட்டத்தில் நான் அவரை பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னது ஒரு ஃபேக் எண்டில் தான் அவரோட இதை பற்றி குவாலிட்டிஸையும் மற்றதையும் தான் சொன்னாங்க. அவரோட ஆரம்ப கட்டத்தில் இருந்த அறிவழகன் எப்படி இருந்தாருன்னா, கொஞ்சம் நான் சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான்றாங்க. ஆனால் அது சொல்ல வேண்டியதாக இருக்குது, வேற வழி இல்லை. அது கான்ட்ரவர்சி கிடையாது, எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கே தவிர மற்றபடி யாரையும் புண்படுத்தணுன்ட்டோ இல்லை போகும்போது ஒருத்தர் தப்பாக சொல்லணுன்றதோ என்னெல்லாம் கிடையாது. ஸோ அவரோட கேரக்டர் இப்படி இருந்தது, இந்த இது இருந்து இப்படி இருக்காருன்றது தான் அதோட எண்ணமே தவிர யாரையும் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்கிறதோ அவளை கஷ்டப்படுத்தணும். ஸோ அறிவழகன் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு. கூகுளில் சர்ச் பண்ணும்போது அறிவழகனுக்கு நிறைய அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சோன்னா டைம் பத்தாது. இருந்தாலும் சுருக்கமாக சொன்னா அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்புகளும் குணங்களும் அவருக்கு இருக்கு. ஒரே ஒரு இதை மட்டும் சொல்றேன். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குரல். ஆழமான செயல்திறனும் ஆழ்ந்த அறிவும் என இரண்டின் தொடர் செயலால் வளரும் வாழ்வு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அவர் இலக்கணமா பொருத்தமா இருக்காரு. ஆனா அறிவழகனை பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நான் பார்த்தது 1993. எப்ப பார்த்தேன்னா, நாங்கெல்லாம் சேர்ந்ததில் நீலகிரிஸ்க்கு ஒரு பஸ்ல போனோம். அது சண்முகத்தில் நீங்க நினைக்கிறேன். அந்த பஸ்ஸோட பயணம் எப்படி இருந்ததுன்ட்டு எதுவே இல்லாத ஒரு 4 வீல் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்துங்க. அந்த மாதிரி வண்டி அது பின்னாடி நிக்கிறேன்னா ஒரு 4 பேர் இறங்கி கல்லை வைக்கணும், கட்டையை வைக்கணும். இல்லைன்னா நாங்க அன்னைக்கே எங்களோட கதை முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பயணம். அப்ப பார்த்த அறிவழகன் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்ற அறிவழகன் அப்ப பார்த்த அறிவழகன் பேருக்கு ஏற்ற இது கிடையாது. இஸ் அ ரெகுலர் பர்சன். ரொம்ப இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அவரோட பேச்சு, அவரை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த கோபம், அந்த ஏற்றுக்க முடியாத ஒரு இது. ஸோ அப்படிதான் நாங்க பார்த்த அறிவழகன். அதுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவரோட மாற்றம் ரொம்ப பெரிய ஆச்சரியமானது. நான் ஷார்ட்டா தான் சொல்றேன் எல்லாமே. அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, என்னோட அவர் 2011 ஏற்பட்ட ஒரு அனுபவம், சென்சஸ்ல ஏற்பட்ட அனுபவம், மிகப்பெரிய அனுபவம். அது செகண்ட் ஸ்டேஜ். அப்போ ஒரு ஆஃப் ரெக்கெட்னு வச்சுங்க அவரை. அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இருந்தாலும் அந்த கோபம் அதெல்லாம் ஓரளவுக்கு இறங்கிடுச்சு. எதிர்த்து பேசக்கூடிய அந்த இது அப்ப இல்லை. நாங்கெல்லாம் சென்சஸ்க்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸுக்கு போயிருந்தோம். கவர்மெண்ட் ப்ரெஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஷெடியூல்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் அனுப்பணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் 4 பேர், நான் ரவீந்திரன் கலைஞர், ரவீந்திரன், கலைஞர் உமாபதி, மோனிஷாப்பா பிளஸ் இப்போ இருக்கிற வீரபத்ரன். நாங்கள் 4 பேர் தான் டீம் எப்பயுமே எல்லாத்துக்கும். போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அப்போ ஷார்டேஜ் இருந்தப்போ அறிவழகனும் எஸ்ஆர் ரவியும் அடிஷனலாக இங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. வந்தாங்க. இவங்க ஒரு 2 நாள் எங்க கூட வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஷெடியூல்ஸ் பேக் பண்றதுக்கு எங்களுக்கு இல்லை. ஏன்னா பிரிண்டிங் ஆனாதான் ஷெடியூல்ஸ் பேக் பண்ண முடியும். ஸோ சனிக்கிழமை வரைக்கும் இருந்தாங்க, எல்லாம் முடிச்சிட்டோம். சண்டே இவங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணலாமான்னா, நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்ட்டு எடுத்துட்டாரு அவரு. நாங்க வந்துட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ரிப்போர்ட் பண்ணோம். அவங்க நாங்க வந்துடும், நீங்க வேணா எடுத்துக்கணும். ஆனா இவருக்கு என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஈஷால இவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு. ஈஷா போயிட்டு வரேன் அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டோம். அப்படியே சதுரகிரி தானே, வெள்ளைகிரி மலைக்கும் போயிட்டோம். இவர் கூட போனவர் யார் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரவி, சீனியர்.
83 பேட்ச். இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நாங்கள் சண்டே ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தோம். ஈவினிங் வந்தால் இவர் ரூமில் இருந்தார். என்னப்பா ஆச்சு? எஸ்ஆர் ரவி கூட போனாரு, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை அவர் வந்து போயிட்டு வரலாரு, பார்த்துட்டு வரலாரு, வெள்ளைங்கிரிக்கு அங்கே போனாரு, அங்கே சுற்றிட்டு வருவாருன்னா. நீ மத்தியானமே வந்துட்டு ஏன் அவரை தனியாக விட்ட? ஒன்றா தானே போனீங்க, ஒன்றா வரலாம்ல, ஏன் விட்டுட்டு வந்தீங்க? வர விட்டுவே கூடாதுன்னா, இல்லை அவரை சின்ன குழந்தையா நான் கையை பிடிச்சிக்கிட்டு வருவேன். அவருக்கு போனவருக்கு தெரியாதா? நான் கூப்பிட்டு வரணுமா? இல்லை அவர் என் கூட வந்தாருன்னா அவர் வரணும்னு அவருக்கு தெரியாதா? அந்த அதே தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயம் கலந்த அந்த இது இருந்தது. சண்டே பார்த்தோம், சண்டே வரல, நைட்டு வரைக்கும் வரல. தங்கியிருந்த பரவாயில்லையே, தூங்கிட்டோம். திங்கக்கிழமை பஸ்ஸுக்கு போயிட்டோம் எல்லாரும். திங்கக்கிழமை எல்லாம் ஒர்க்கும் முடிக்கிறோம். வந்துருப்பாருன்னு நினைக்கிறோம், வந்து பார்க்குறோம், வரல. 7 மணி நாங்கள் வரும்போது உங்களுக்கு 7 மணி நைட்டு அங்கே கோயம்புத்தூர் ஸ்டேஷன் எதில் அந்த லாட்ஜ் எப்பவுமே நம்ம சென்சஸ் ஸ்டாஃப்ல நாங்கள் தங்குறது தான். அந்த பேர் கூட சட்டை ஞாபகம் வரல. இப்போ அப்பவும் திரும்ப கேட்குறேன், என்ன அறிவு, ஏன் விட்ட நீ வந்து அப்படின்னா. திரும்பவும் அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்போ நல்ல பதில் சொல்லக்கூடியவர், நல்லா இது பேசக்கூடியவர், எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியவர் கொஞ்சம் இதாகிடுச்சு. நானும் முதல் நாளும் சொல்லிட்டேன், ஸோ இப்போ பிரச்சனை உன்னோட முடியாதுப்பா, எல்லாருக்குமே தான் வரும். ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது. இதை ஹேண்டில் பண்ணணும். யார் ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்கீங்க, இங்கே நாங்கள் ஏற்கனவே இருக்கோம், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அதுவும் இல்லாமல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இப்போ நேற்று நடந்த இன்சிடென்ட்டை இப்போ சொன்னோன்னா யார் ஏற்றுப்பாங்க? ஏன் அப்படியே சொல்லலை அப்படின்ற கொஸ்டின் வரும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? சரி, என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படியே யோசிக்கும் போது இவருக்கும் பேச்சு வரல. அடுத்தது என்ன செய்யறதுன்னா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை அவரை தேடணும். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியாது. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச 2 சோர்சஸ் என்ன இருக்காங்க. அவரோட இதில் என்னன்னா, அவர் ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். சார் ரவி ஃபோனை வச்சுட்டு ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. சண்டே ஃபோன் வரல, மண்டே ஃபோன் வருது 7 மணில இருந்து. அந்த ஃபோன் அட்டன் பண்ண எங்களுக்கு தைரியம் இல்லை. எப்படி அட்டன் பண்றது? வீட்டில் இருந்து வருது. வீட்டில் யாருன்றது வைஃப்ன்றதும் தெரிஞ்சு போச்சு, நேமோட வைஃப்ன்ட்டு வருது. ஸோ அதை எப்படி அட்டன் பண்றது? ஃபோனை அட்டன் பண்ண தைரியம் இல்லை. ஸோ இன்னும் வந்து எங்க போய் இது முடியும், எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு எனக்கு. ஏன்னா அங்கே நான் தான் வந்து கோஆர்டினேட்டராக இன்சார்ஜாக இருக்கேன். இவர் எனக்கு சீனியராக இருந்தாலும் நான் தான் அந்த இடத்துல இருக்கேன். எப்படி இதை ஹேண்டில் பண்றது சுச்சுவேஷன் ஒன்றும் அடி இருக்கும் பொழுது, சரி ஒன்று பண்ணுவோம். அந்த எஸ்ஆர் ரவியோட நண்பர்கள் 2 பேர், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம், அவங்க வீட்டில் கொஞ்சம் கன்வே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் கோயம்புத்தூர்காரு, அவர் ஃபோன் பண்ணேன், சார் எனக்கு தயவு செஞ்சு இதில் சொன்னேன்னே சொல்லாதீங்க, என்கிட்ட சொன்ன விஷயத்த விட்டுருங்க, என்னை இக்னோர் பண்ணாதீங்கன்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அடுத்தது சென்னையில் இருந்த ஒருத்தர், அவருக்கு ஃபோன் பண்ணா, இல்லை சார் இதெல்லாம் எனக்கு இல்லை சார், நீங்கள் என்னையே விட்டுருங்க சார், என்கிட்ட சொன்னதையே சொல்லாதீங்க. அதே பதில். ஓ சரி, 2 பேரும் இப்படி சொல்லிட்டாங்க, வெறும் பிரயோஜனமும் இல்லை. இப்போ அடுத்த இதுக்கு போகணும். ஸ்டேஷன் போகலாமா, ஆஃபீஸ் சொல்லலாமா? ஆஃபீஸ் சொல்றதுக்கு என்னன்னு சொல்றது, இல்லை ஸ்டேஷன் போனால் நம்ம ஸ்டேஷன் போனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்போ நடந்து சொல்லலாம், இது பண்ணணும். அதே ஒன்று சொல்லிட்டேன்னா நாளைக்கு யாரும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. எல்லாரும் அது முடிகிற வரைக்கும் நாங்கள் அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நாங்கள் எல்லாருமே அங்கேயே தான் இருக்கணும், விட மாட்டாங்க. சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரப்ப நாங்கள் அங்கேயே நான் கூப்பிட்டா எனி டைம் இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனும் வந்துடும்ன்றது நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்ட்டு, அங்கே லோக்கலில் எதிரில் இருந்த ஒரு ஆட்டோக்காரை பிடிச்சோம். ஒரு ஆட்டோக்காரை பிடிச்சி இந்த மாதிரி வெள்ளைங்கிரி போனோம் வரலாம், நைட் 8:30 மணிக்கு. இந்த சார் இப்போ போய் என்ன பண்ண போறீங்க? அங்கே போயிட்டு ஒன்றும் இருக்காது, அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, என்ன பண்ண? இல்லை சும்மா போனோம் வாங்க. இல்லை சொல்லுங்க. இல்லை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், அங்கே போயிட்டு எல்லாம் விசாரிப்போம் அப்படின்னு ஒரு கூட்டு தைரியம் தான்.
எதுவும் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும், எதை செய்யணும். அவர் கேட்டு அப்படியே வீடியோ சரி சார் ஒரு டீ சாப்பிட்டு வரேன், வந்து போயிட்டு வந்ததும் திரும்ப எங்களை பார்த்து தான் அவருக்கு சந்தேகம். என்ன சார் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன எதுக்காக போறீங்க? அப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்ததுக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் போனாரு, திரும்ப வரல 2 நாள். ஐயோ வெள்ளகிரிக்கு போயிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டமாச்சு சார், நைட்ல ஏதாவது ஆயிருந்தா ஒன்றும் தெரியாது, விழுந்திருக்கலாம், ஏதாவது ஆயிருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு, நம்ம என்ன பண்றது? அப்போ நல்ல வேலை சொன்னீங்க, வெயிட் பண்ணுங்கன்ட்டு அவர் ஒரு நண்பருக்கு ஃபோன் போட்டார், ஒரு கார் டிரைவர், அவர் லோக்கல் மேன் அந்த வெள்ளகிரி. அவரை வச்சு சார் இவரை கூப்பிட்டு போங்க, இவருக்கு அந்த மலையில எல்லாரையும் தெரியும், லோக்கல்ல எல்லாரும் தெரியும், இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. சரி கிளம்பும். உமாபதி நானும் வந்து காரில் கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆக்ஷன் எடுப்போம். ஏற போகிறோம். ஆக்சுவலாக டீ சாப்பிட்டது வந்து ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர் தான் டீ சாப்பிட்டேன். இருங்க நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்தால் வழியில் எதுவும் கிடைக்காது, நான் போயிட்டு சரிணும் போயிட்டு வந்தோம். கார் அந்த அம்பாசிடருக்காக இதுதான் சின்ன வண்டி தான். சின்ன வண்டிக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், பேனருக்கு முன்னாடி. எனக்கு பின்னாடி உமாபதி ஹைட்டுக்கு ஓரளவுக்கு வண்டிக்கு பின்னாடி வர்றது தெரியும் அவனுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயம் தெரியல. எனக்கு போயிட்டு வரோம். இவர் வந்தாரு, டிரைவர் வந்துட்டாரு, ஏறலாம்ப்பா வாப்பான்ட்டு. நான் ரவீந்திரனையும் வீரபத்ரையும் இங்கே ரூம்ல விட்டு நீங்க ஏதோ நான் ஃபோன் அடிங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு கிளம்புறோம். வண்டி ஏறணும். வண்டி வந்துட்டார், அவர் ஏறலாம் சார். நான் ஓடி போய் ஏறுறேன். உமாபதி ஏறல. கேட்குற போவெல்லாம் அவங்க மேல திட்டிட்டு டைம் ஆகிட்டு இருக்குது, இருனா கொஞ்சம் இருந்தா என்னடா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. எந்த சுச்சுவேஷன்ல நீ வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்க, இன்னும் வர போறியா இல்லையா, நான் போட்டேன் இருனா அப்படின்ட்டு வரும். உமாபதி வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ரவணா, இது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் அவருக்கு நல்ல நம்ம ஸ்டாஃப். அவனுக்கு தூரத்துல இருந்து ஒரு ஆள் நடந்து வராங்க, ஒரு பெரிய குச்சியை வச்சுட்டு நடந்து வராங்க, நடக்க முடியாம நடந்துட்டு வராங்க. உருவத்தை பார்த்தா இவரை மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு யூகம் அவனுக்கு. கிட்ட வர 5 நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணா வந்துட்டான்னா அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எங்க நிலைமை வந்த சந்தோஷமா இது பண்றதா இல்ல இது பண்றதா. வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சண்டைய தடுத்து விட்டு நாங்க ஏன்னா இவருக்கு இருந்த அந்த கோவம், நாங்க பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவரை வந்து அழிச்ச காலி பண்ணிருப்பாரு. என்னடா இது இப்போ ஒரு இதுல தப்பிச்சோம் பார்த்தா, இன்னும் இவங்களை வந்து நாங்க வந்து பட்ட அன்னைக்கு இருக்கவே பாத்தீங்களா சாதாரணது கிடையாது. அந்த 2 days வெளியிலேயே சொல்ல முடியாம அனுபவிச்சது வந்து இவங்களோட எனக்கு தான் ஜாஸ்தி அன்னைக்கு. சோ இதுல என்ன நான் ஒரு முக்கியதுன்னா, அவர் கோயில் போயிட்டார், விடுங்க. அது புரியலையா சார் உங்களுக்கு? மலைமலை ஏற்றாரு, இவர் கூட போனவர் வெள்ளகிரி மலைக்கு ஏறிட்டாரு. நைட்டு இருட்டாயிடுச்சு, அவரால் இறங்க முடியல, போனும் இல்ல, அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அடுத்த நாள் அவரால் இறங்க முடியல. அவர் வெயில்ல அவர் வந்து என்ன பண்ணிட்டார், ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங்கா இறங்குறாரு. ஓகே, ப்ளீஸ் ரெக்கார்டிங் லாஸ்ட். திருப்பி வந்து பெரிய இது சார் எங்களுக்கு. அதை விட அந்த இதுல